இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் மட்டன் இந்த கீமாவை இப்படி போட்டுடணும். சால்ட் போடணும். இதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா பவுட்ரு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடணும். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். பொடி மசாலா சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் தேங்காய் போடணும். மட்டன் கீமா ரெடி. இப்போ தண்ணி எடுத்து வேகிற அளவுக்கு போதும். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அது வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாவை எடுத்து 2ஆக போட்டுறணும். கொத்தமல்லி, கெட்டியான தண்ணி சத்து இல்லாமல் வரணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தேங்காய் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். மட்டன் கீமா ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கறி குழம்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கீமா ரெடி. தண்ணி சத்தே இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா தண்ணி சத்தே இருக்காது. நல்லா வெந்துச்சு. இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.